முன்னாடி பார்த்த அருண் விஜய் மாதிரியே இல்லை. இப்போ எப்படி எண்ணெய் எறிந்தால ஒரு அருண் விஜய் நம்ம பார்த்தோம்ல, ஒரு நெகட்டிவ் ஷேடில் இருந்தால, இது டோட்டலாக வேறு மாதிரி. பாலாக்கான ஹீரோ, பாலா ஹீரோங்களில் தரவரிசையில் இவர் ஒரு ஹீரோ. படமாக எடுத்து பார்க்கணும், நிறைய பேர் டைம் பாஸ்க்கு பார்க்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். பெண்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி எடுத்துருக்காங்க. இது நிறைய பேர் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி படத்தை நம்ம ஆளுக்கு ஓட விட மாட்டாங்க. பாலா மிரட்டிட்டார், சூப்பர், அல்டிமேட். இல்லை பேசாமே கலக்கிட்டாப்புல. பாலா சூப்பர், நல்லா தானே இருக்குது, சூப்பர், நல்லா இருக்குது படம். நீங்கள் பாருங்கள், அதுவும் சூப்பராக நடிச்சிருக்காரு. அப்படி அவர் திறமையை மொத்தத்தையும் காமிச்சிருக்காரு. அதாவது போர் அடிக்காம போகுது. படம் சூப்பராக இருந்தது. இப்போ அந்த தாக்கம் இருக்குது. அருண் விஜய் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதான் பெண்களுக்கு எதிரான அந்த விழிப்புணர்வு, அந்த இப்போ இருக்கிற சமூகத்தில் நடக்கிற கதையை சொல்லியிருக்காங்க. அது நல்ல கதை தான். இப்போ படம் எல்லாருமே பார்க்கலாம், தேட்டரில் பார்க்கலாம். கிளைமேக்ஸ் இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக நடிச்சிருக்கு. படம் சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது. சோசியல் மெசேஜ் படம், நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். சூப்பர் ஆக்டிங்ண்ணா, அவரோட ஆக்டிங் தான் வேறு லெவலு, நல்லாயிருக்கு. பாலா டைரக்டர் சூப்பர். இந்த படம் மோசமாக இருக்குண்ணா, முடிச்சு விட்டாங்க நம்மளை, தரமாக இருக்குது. பெயின்னா ஆக்சுவலாக சோசியல் மெசேஜ் மாதிரிண்ணா, பொண்ணுங்க மேலே கை வச்சா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அதுதான் படமே, கான்செப்டே தான். ஐயோ சூப்பராக பண்ணியிருக்காருண்ணா, நல்லாயிருக்கு. கம்பேக் தான் இதெல்லாம். என்ன கேட்டிங்கன்னா ஓகேண்ணா, நல்லா இருக்குண்ணா. நம்மளுக்கு தான் சக மனுஷர்கள் எல்லாருக்கும் உண்டான படம் தான். எல்லோரும் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்கன்றது தான். ஈக்குவாலிட்டியாக, அதான் இவங்க தனியாக அவங்க தனியாக இதில் சொல்லுவார்ல, எங்களோட ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியாது, வழி புரியாதுன்னு நம்மளுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் அந்த படம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. சாட்டிஸ்ஃபைடு. இன்டர்மிஷனுக்கு முன்னாடி இருந்து சாட்டிஸ்ஃபைடு. பார்க்கலாம். பிஜிஎம் நல்லா இருந்துச்சு, எல்லாம் நல்லா இருந்துச்சு, எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருந்தது. பாலா சார் நேமுக்காக தான் வந்தோம், ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இல்லை இது நல்லா இருந்துச்சு. ஒரு திருநங்கைகளுக்கு எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணி படம் எடுத்திருக்காரு. சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீனில் ரொம்ப நாள் கழிச்சு பாலாவோட பேர் பார்க்கும்போது நல்ல ஒரு இதாக இருக்குது. அருண் விஜயனா கேரக்டர் சூப்பராக இதில் இருக்குது. பேசலனாலும் ஒரு ஊமையாக நடிச்சாலுமே நல்லா இதாக நடிச்சிருக்கிறாரு, நல்லா இருக்குது. இது கதை பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் எடுத்திருக்காரு. இதை படமாக எடுத்து பார்க்கணும், நிறைய பேர் டைம் பாஸ்க்கு பார்க்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். பெண்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. இது நிறைய பேர் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி படத்தை நம்ம ஆளுக்கு ஓட விட மாட்டாங்க. படம் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. வழக்கம் போல் பாலா சார் தமிழ் மக்களுக்கு ஒரு அருமையான படைப்பை கொடுத்துருக்காரு. எப்போவுமே ஒடுக்கப்பட்டோட வழியை சொல்கிறது தான் பாலாசோட ஸ்டைலு. இந்த படத்துலையும் மாற்றுத்திறனாளோட, அதுவும் கண்ணு தெரியாத பெண்களோட வழியை சொல்லியிருக்காரு. அந்த பெண்களை ஆபாசமாக பார்க்குற ஒரு ஆண்களோட வக்ர புத்தியை இருக்காங்கங்கிறத சொல்லியிருக்காரு. அதுக்கான தண்டனையும் அவர் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் வயலன்ஸாக இருந்தாலும் அந்த தண்டனை தேவை தான் நம்மளுக்கு தோணுது. படம் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி தான் தோணுது. அவர் அருண் விஜய் அவங்கள அடிக்கும்போது இன்னும் நல்லா அடின்னு தான் ஆடியன்ஸ் நம்ம மனசு தொங்குது இல்லையா. ஏன்னா ஒரு மாற்றுத்திற பெண்களை ஆபாசம் பார்க்கறது மிகப்பெரிய வக்கரத்தின் உச்சம். அது அந்த வக்கரத்தை உச்சம் தான் காமிச்சிருக்காரு. ஸோ அவர் வழக்கம் போல் அவரோட பாணியில் ஸ்டைலில் நல்ல படத்தை கொடுத்துருக்காரு. ஃபேமிலியோட படம் பாருங்கள். மெயினாக வீட்டில் இருக்க ஆம்பளைங்களையும் பார்க்க சொல்லுங்கள். உங்களோட பேரண்ட்ஸ் நான் சொல்கிறதுனா பசங்களை, வளர்ந்து வந்த பசங்க, காலேஜ் பசங்களை போய் படம் பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் பெண்களை பற்றி அந்த மதிப்பு அவங்களுக்கு மாறும். ஸோ ஃபேமிலியோட பாருங்கள். நன்றி, வணக்கம். அருண் விஜய் வரைக்கும் பெஸ்ட் ஆஃப் நடந்திருக்காரு. அவரோட வாழ்த்துக்கள். சமுத்திரகனி, மிஸ்கின் சார் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பேக்ரவுண்ட் மியூசிக் செம்மையாக பண்ணியிருக்காரு. ஜி பிரகாஷ் எந்த விதத்துலையும் குறதில்லை. என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு லாஸ்ட் கிளைமாக்ஸில் அந்த தங்கச்சி ஏன் சாவடிச்சாங்களோ ஒரு நிழல் எனக்கு இருக்குது. அது மக்களோட எப்படி கனெக்ட் ஆகும்னு தெரில. என்னை பொறுத்தவரைக்கும் தான் அந்த விஷயம் சொல்கிறேன். மற்றபடி 100% நல்லா இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம். நான் படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. கதை ஒன்றும் இல்லைண்ணா. பெண்கள் கண்ணு தெரியாத பெண்கள்லாம் நிறுவனமாக புகைப்படம் எடுக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்களாம் பாதுகாப்பாக இருக்கணுன்ற மாதிரி ஒரு கான்செப்ட். இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. அது எப்படின்னா அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிகிற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் கதையை நல்லா சுருக்கமாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பராக நடிச்சது. இது வரைக்கும் அவர் பண்ணாத ஒரு கதைக்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அருண் விஜய் மோஸ்ட் ஆஃப் ஃபுல் ஸ்க்ரீனில் அவர் மட்டும்தான் இருக்கார். நல்லா பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. சாட்டிஸ்ஃபை. அது கொஞ்சம் முயற்சி பண்ணி ஓட வைங்க. படம் நல்லா இருக்குது ப்ரோ. எல்லாருக்குமான படம் ப்ரோ. ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது ப்ரோ அந்த படத்தில். எப்போவுமே ஒரு பாலா ஃபேன் பாயை நம்ம அவர் படத்தை எதிர்பார்ப்போம். அந்த இது இருந்தது.
இதுலேயும் இருக்குது அந்த தாக்கம். அது படம் பார்த்தா தெரியும். ஏன்னா நான் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த தாக்கம் கண்டிப்பாக இருக்குது. அது நம்ம கேள்விப்பட்டதான், அந்த கன்னியாகுமரி இரட்டை கொலை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நம்மளுக்கு தெரியாது, நியூஸாக படிச்சிருப்போம். இதில் டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. முன்னாடி பார்த்த அருண் விஜய் மாதிரியே இல்லை. இப்போ எப்படி எண்ணெய் எறிந்தல்ல ஒரு அருண் விஜய் நம்ம பார்த்தோம்ல, ஒரு நெகட்டிவ் ஷேடில் இருந்தால, இது டோட்டலாக வேறு மாதிரி. பாலாக்கான ஹீரோ. பாலா ஹீரோங்களில் தரவரிசையில் இவர் ஒரு ஹீரோ. அப்படின்னா பிதாமகன் கேரக்டரும் சரி, அதுக்கப்புறம் நான் கடவுள் ஆர்யா, ஸோ அந்த மாதிரி அருண் விஜயில் இந்த கோட்டின்னு ஒரு கேரக்டர் நல்லாவே இருக்குது. ஃபேமிலியாக வந்து நல்லாவே பார்க்கலாம். பாலா ஃபிலிம்னால் பார்க்க முடியாது, ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட் இருக்காதுன்னு வாங்கலாம். இதில் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, இம்பேக்டாக க்ரியேட் பண்ணுற விஷயங்களும் இருக்குது. ஆமாம், இதில் இருக்குது. ஆனால் இதில் வந்து என்னென்னா அந்த மீட்டர் ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு போகல, கம்மியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஏன்னா ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக மக்கள் வந்து இந்த பொங்கலுக்கு படத்தை விட்டுருவாங்க. போய் அழுதுட்டு வரோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அவங்க டைரெக்ஷன் பண்ணும்போது யோசிச்சிருப்பாங்க போல். பட் நல்லா இருக்குது. நல்லா இருக்குண்ணா, படம் நல்லா இருக்குண்ணா. எதிர்பார்ப்புலாம் ஒன்றும் இல்லை, பாலா சார் ஃபிலிமுக்காக வந்தோம். ஓகே, அவரோட படம் பார்த்த அந்த ஒரு ஃபீல் இருக்குது. ஓகே, சாட்டிஸ்ஃபைட். எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, அந்த பீக்கில் இருந்த பாலா சார் ஃபிலிம் மாதிரி இல்லை. ஆனால் ஓகே, இம்பேக்ட்டு ஓகே, சோசியல் மெசேஜ் வந்து இம்பேக்டான ஒரு மெசேஜ் தான். ஓகே, நல்ல படம் தான் ப்ரோ, தப்பாலாம் எதுவும் இல்லை, நல்ல படம் தான் கண்டிப்பாக. என்ன சொல்ல வராங்கன்னா, இது வந்து ஒரு லேடிஸ் சம்மந்தப்பட்ட மேட்ரு. அதாவது நல்லா வெளிப்படையாக சொல்லியிருக்காரு விஷயம். படத்தில் சமூக அக்கறை கருத்து எப்பவுமே பாலா படத்தில் இருக்கும். அந்த மாதிரி படத்தில் இதில் இருக்கா? இதில் இருக்குது ப்ரோ. எப்பவுமே வலியும் வேதனையும் கொஞ்சம் ராவாகவே காட்டுவார். ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி வலியும் வேதனையும் ராவாக இருக்கா இல்லை எப்படி? வெளியும் வேதையும் எல்லாமே பர்ஃபெக்டாக காட்டியிருக்காரு. இன்னொன்று என்னென்னா, இந்த லேடிஸுன்றது வெளிப்படுத்தியே காட்டியிருக்காரு. இதை இந்தமாரி மறுபடியும் எந்த ஒரு தப்பும் பண்ணக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், சமூகத்தில் இந்த மாதிரி ஒரு அக்கிரமம் நடக்கக்கூடாதுன்ட்டு காட்டியிருக்காரு. சூப்பராக இருந்தது ப்ரோ, தரமாக இருந்தது. என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ தப்பு பண்ணுற யாரும் தப்பிக்கக்கூடாது, அதில் எல்லாருமே இப்போ வந்து தண்டனை அடிச்சு தான் போகணும் அப்படி இப்படின்ட்டு ஒரு போட்டிருக்காங்க. அதான் இப்போ கொலை பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் வாய் பேசாத ஊமை. அவர் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது கொலை பண்ணுறவங்களாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன, அதுக்கப்புறம் இவருக்கு என்ன தண்டனை கொடுக்குறது, அதை சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க. அவரை விட்டாங்க. ஆனால் சாட்டிஸ்ஃபைட் தான், பக்காவாக இருந்தது. படம் நல்லா இருக்கு போகுது. வணங்கான் படம் பார்க்க வந்தேன். யாருக்கான படம்னாக்கா ஒரு உணர்வுபூர்வமான ஒரு படம். அது பாலா சார் வந்து நல்லா அறிவுமையாக சொல்லியிருக்காரு. அதை சொல்லியிருக்காருன்னு கூட படத்தில் நல்லா தெளிவுபடுத்தியிருக்காரு எல்லாத்துக்கும். நல்லாயிருக்கு, ஃபேமிலியாக பார்க்கலாம், பார்க்க வேண்டிய படம் தான். அது பார்க்கக்கூடாதுன்னா அப்படியே இல்லை. பாலா சார்னு படம்னா அப்படின்னா இருக்க தான் செய்யும். நமக்கு வாழ்க்கையிலே அப்படி தான் இருக்குது. அதுக்கு வேண்டிய என்ன பார்க்காம இருக்க முடியும்? எல்லாமே நல்லாயிருக்கு. பெண்களுக்கு விட ஒரு உணர்வு மதித்து வாழ்கிறக்கூடிய விஷயமா இருக்குது. எல்லாத்தோடைய உணர்வும் ஒன்று தானே. எல்லாம் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் கதைக்கு ஏற்ற மாதிரி நல்லா வேலை வாங்கி நடிச்சிருக்காரு, உள்ளுக்குள்ளே வாங்கி. எனக்கு ஓகே தான். அவருக்கு ஒரு அவார்டு கிடைக்கலாம். பிதாமகனில் கிடைச்ச மாதிரி இவருக்கு ஒரு அவார்டு கிடைக்கலாம், கண்டிப்பாக கிடைக்கலாம், கொடுக்கலாம். எமோஷனாக கிளைமேக்ஸ் எமோஷ்னலாக இருந்துச்சு. பட் அவ்வளோதான். வேறு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நேரமாக ஸ்டோரிக்குள்ளே ரொம்ப நேரமாக போயிட்டு இருந்தாங்க. அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி தான் ஸ்டோரிக்கே ரீச் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் தான் படம் எங்கே போகிறாங்கன்னு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அருண் விஜய் சேஷன் நல்லா தான் இருந்தது. ஃபைட் ஆக்சுவலாக சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது ஃபைட். அதில் படம் நல்லா தான் தலை இருக்குது. அருண் விஜய் நடிப்பு நல்லா இருக்குது. அவன் தலை போதும் தலை நல்லா இருந்துச்சு ப்ரோ. யாருக்கான சோசியல் தப்பு பண்ணுறவங்களுக்கு தான் அதுதான். அருண் விஜய் நல்லா பண்ணியிருக்காரு. பயங்கரமாக இருந்துச்சுண்ணா படம். சூப்பராக பண்ணியிருக்காரு. எமோஷனல் இருந்துச்சுன்னா நல்லா ஒர்க்காக இருக்குது. சூப்பராக தாக்கம் இருக்கா இல்லை, அங்கே அருண் விஜய் மட்டும்தான் தாக்கமே, வேறு யாருமே தாக்கம் இல்லை. பயங்கரம்ண்ணா படம். ஆக மொத்தத்தில் சூப்பர். பார்க்கலாம், ஒரு 2 டைம்ஸ் பார்க்கலாம். அதுக்கு மேலே பார்த்தா போகுது. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, விடுங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ப்ரோ, படம் நல்லா இருக்குது, அவ்வளோதான். நல்லா தான் நடிச்சிருக்காரு.
மற்ற கேரக்டர்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க? தங்கச்சியாக நடிச்சவங்க எல்லாருமே சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. சாட்டிஸ்ஃபைடா? சாட்டிஸ்ஃபைடு தான். பாலா படத்தோட டைரக்ஷனில் எப்பவுமே ஒரு இம்பாக்ட் இருக்கும், அந்த சமூக அக்கறை ஒரு இம்பாக்ட் இருக்கும், அது இதில் இருக்கா அந்த படத்தில்? இருக்குது எல்லாமே இருக்குது. நேஷனல் அவார்டுக்கான சான்சஸ் எதனா இருக்கா? அந்த மாதிரி இம்பாக்ட் இருக்கா? அந்த மாதிரி நமக்கு எதுவும் தெரியல ப்ரோ. படம் அது எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்ற பொறுத்து தான் இருக்குது.